Hi, welcome to TechCast. இது Redux Toolkit series. இந்த வீடியோல நம்ம வந்து Create Reducer பத்தி பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம Configure Store பத்தி பார்த்திருந்தோம். நம்ம Configure Store யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டோர் செட் பண்ணிருந்தோம். அல்ல ரெடியூசர்ஸ் யூஸ் பண்ணிருந்தோம். மிடில்வேர்ஸ் யூஸ் பண்ணிருந்தோம். டிஃபால்ட் மிடில்வேர் கூட லாகர் மிடில்வேர் கட் பண்ணி யூஸ் பண்ணிருந்தோம். டெவ் டூல்ஸ் எனேபிள் பண்ணிருந்தோம். ப்ரீலோட் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட் வந்து செட் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம Create Reducer பத்தி பார்க்கறதுக்கோசம் நம்ம டாக்குமெண்டேஷன்ல இருந்து வரலாம். நான் வந்து Redux Toolkit-ஓட டாக்குமெண்டேஷன்ல இருக்கிறேன். நம்ம API செக்ஷன் போலாம். API செக்ஷன்ல API ரெஃபரன்ஸ்ல Create Reducer போலாம். ஸோ அங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இட்ஸ் an utility. Create Reducer is an utility that simplifies creating Redux Reducer functions. நம்ம சோர்ஸ் கோட்கே போகலாம். நம்ம ரெடியூசர் ஃபங்க்ஷன் இது மாதிரி எழுதணும் இல்லையா, இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் நம்மளுக்கு Create Reducer யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். It uses immer internally to drastically simplify immutable update logic by writing mutative code. இது என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்களுக்கு கோட் எழுதி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து Create Reducer இப்படி இருக்கிற ஃபங்க்ஷன் இப்படி தான் நம்மளதும் இருக்கு, ஒரு ரெடியூசர் ஃபங்க்ஷன். அதை நம்ம வந்து Create Reducer யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ Create Reducer வச்சு எழுதுறதுக்கோசம் Create Reducer-ஓட என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கொன்றதை பார்க்கலாம். Create Reducer-ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் நோட்டேஷன் இருக்கு. ஒன்று வந்து பில்டர் கால்பேக் நோட்டேஷன் இங்கே கொடுத்துருக்காங்களே, இது பில்டர் கால்பேக் நோட்டேஷன் வந்து ஒன்று. இன்னும் வந்து மேப் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ போத் ஆர் ஈக்குவலண்ட் தான், பட் வந்து பில்டர் கால்பேக் நோட்டேஷன் தான் ப்ரிஃபர்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பில்டர் கால்பேக் நோட்டேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம ப்ரீஃபாக வந்து மேப் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா Create Reducer-ல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் பேராமீட்டர்ஸில் போய் பார்க்கலாம். இனிஷியல் ஸ்டேட் ஓகேங்களா, இனிஷியல் ஸ்டேட் எடுத்துக்கும் இருக்கு இல்லையா, இதுதான் இனிஷியல் ஸ்டேட். ஓகே, ரெண்டாவது பில்டர் கால்பேக், இது வந்து பில்டர் கால்பேக், இது ரெண்டாவது, இதுதான் பில்டர் கால்பேக். ஓகேங்களா. ஸோ இந்த பில்டர் கால்பேக்ல பார்த்தீங்கன்னா பில்டர் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. ஆட் கேஸ் ஒன்று, ஆட் மேட்சர் ஒன்று, ஆட் டிஃபால்ட் கேஸ் ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் கேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆட் கேஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிரியேட்டர் ஒரு ரெடியூசர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆட் கேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆக்ஷன் கிரியேட்டரு. ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை கிரியேட் ஆக்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணதாக இருக்கலாம். கிரியேட் ஆக்ஷன் என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதுதான் அந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இது ஆட் கேஸ். ஆட் மேட்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போய் பார்த்தீங்கன்னா, ஆட் மேட்சருக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆட் மேட்சர் வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். ஆட் மேட்சர் சொல்லிட்டு இஸ் ஆக்ஷன் வித் நம்பர் பேலோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கிறாங்க. அங்கே வந்து டாட் பேலோட் வந்து நம்பரான்னு செக் பண்ணுறாங்க. இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து இன்லைன் எழுதலாம். இன்லைன் எழுதுறது இது மாதிரி இந்த மேட்சர் ஃபங்க்ஷன் வந்து இன்லைனாக இந்த லைன் இருக்கு இல்லையா, இது மாதிரி எழுதலாம். ஸோ இது வந்து ஆட் மேட்சர். டிஃபால்ட் கேஸஸ் ஆச்சும் ஹேண்டில் பண்ணோம்னா ஆட் டிஃபால்ட் கேஸ், இது மாதிரி ஒரு ஆட் டிஃபால்ட் கேஸ்னு எழுதலாம். நீங்கள் இது கூட பில்டரில் அப்படி சேஞ்ச் பண்ணினே போகலாம். இது வந்து கால்பேக் நோட்டேஷனில் பில்டர் மெத்தட்ஸ். ஸோ இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேப் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சோர்ஸ் கோட் போயிட்டு நம்ம மாற்ற ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோடை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம சோர்ஸ் கோடில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணுறதுக்கோசம் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Create Reducer நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் Create Reducer from Redux.js Toolkit இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணிட்டு இதுக்கு நேம் வந்து நான் வந்து வேக்சின் ரெடியூசர்னு கொடுத்துக்கிறேன். வேக்சின் ரெடியூசர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இந்த கோட் ஃபுல்லத்தையும் பழைய கோட் ஃபுல்லத்தையும் நம்ம கமெண்ட் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் வேக்சின் ரெடியூசர். இனிஷியல் ஸ்டேட் நம்மகிட்ட ஏற்கனவே இனிஷியல் ஸ்டேட் இருக்கு. இனிஷியல் ஸ்டேட் வந்துடும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா நம்ம வந்து ரெஜிஸ்டன்ஸ் தான் செட் பண்றோம் இல்லையா. ஸோ இது எப்படி பண்ணலாம்னா state.resistance.push
action.payload இப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஒரு டிஃபால்ட் கேஸ் வேணா கூட ஆட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் கேஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நான் தேவை கிடையாது, இருந்தாலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்க டிஃபால்ட் கேஸ் யூஸ் பண்ணல, எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா ஸ்டேட் அதை ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணிடும். அது கிரியேட் ரெடியூசர் அது மாதிரி எழுதியிருக்கிறாங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்த இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஆக்ஷன் டாட் ஆட் பெனிஃபிஷியரி இது மேட்ச் ஆகும் இல்லையா? ஸோ இது மேட்ச் ஆச்சுன்னா ஸ்டேட் டாட் ரெஜிஸ்டன்ஸ் டாட் புஷ் ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ இது ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்கோசம் நம்ம அப்ளிகேஷனில் போயிட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜான் ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரொம்ப சிம்பிளாக எழுதியாச்சு. இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த பாயிண்ட் பை ரைட்டிங் மியூட்டேட்டிவ் கோட் இன் யுவர் ரெடியூசர்ஸ். ஓகேங்களா? டு சிம்பிளிஃபை இம்யூட்டபிள் அப்டேட் லாஜிக் பை ரைட்டிங் மியூட்டேட்டிவ் கோட் இன் யுவர் ரெடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இம்யூட்டபிள் அப்டேட் லாஜிக் எழுதுறதுக்கோசம் தான் நம்ம வந்து இது மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் கோடில். இப்போ இங்கே இந்த கோடில் நீங்கள் மியூட்டேட்டிவ் கோட் எழுதலாம். இப்போ இந்த கோடை காப்பி பண்ணி நான் இந்த இடத்த நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது ஒர்க் ஆகாது, இஷ்யூ அடிக்கும். சரி, அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஏன் இங்கே ஒர்க் ஆகுதுன்னா, கிரியேட் ரெடியூசர் வந்து இம்மர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இம்மர் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம். இம்மர்னா என்னென்ன ஒரு மினிட்ல வந்து காட்டுறேன். ஸோ இந்த கோடை வந்து நான் அன்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது வந்து இங்கே ஒர்க் ஆகாததுன்னு காட்டுறதுக்கோசம் நான் அதை பண்ணுறேன். இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இங்கே ரிட்டர்ன் இப்படி கொடுக்குறேன். இப்போ இது ஒர்க் ஆகாது, எரர் அடிக்கும். சரி, அதை பார்க்கலாம். ஜான் டேட் புட்னிக் do not mutate ஸ்டேட் வந்துச்சுங்களா? ஏன் இது இப்போ இந்த எரர் எங்கேருந்து வருது? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். நம்ம இண்டெக்ஸில் மிடில் வேரில் டிஃபால்ட் மிடில் வேரில் டாக்குமெண்டேஷனில் காட்டியிருந்தேன் இல்லையா, நான் இம்யூட்டபிலிட்டி மிடில் வேர் பை டிஃபால்ட் ஆன் ஆயிருக்கு. அதனால நம்மளுக்கு இந்த டெவலப்மெண்ட் டைமில் இந்த இஷ்யூ வருது. இப்போ அதே லாஜிக்கை தான் நம்ம வந்து இங்கே எழுதுகிறோம், ஆனால் ஒர்க் ஆகுது. ஏன்னா இது இம்மரில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி லாஜிக்கை வந்து நீங்கள் வந்து சாதா ஃபங்க்ஷன்ஸ், நார்மல் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பட் கிரியேட் ரெடியூசரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மியூட்டேட்டிவ் கோட் நீங்கள் எழுதலாம். அதுதான் இந்த பாயிண்ட். It uses immer internally to drastically simplify immutable update logic by writing mutative code in your reducer. So திருப்பி நம்ம இதை ரிவர்ட் பண்ணிடலாம். திருப்பி ரிவர்ட் பண்ணிட்டோம். ரிவர்ட் பண்ணிட்டு இம்மர்னா என்னன்னு நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இம்மரோட டாக்குமெண்டேஷன் போகிறோம். ஸோ இம்மரோட டாக்குமெண்டேஷனில் ஹோம் பேஜில் போய் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டில் இப்படி இருக்குது, ஒரு டு டூஸ் ஐட்டம் மாதிரி இப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இந்த செகண்ட் ஐட்டமில் வந்து இதை ட்ரூவாக மாற்றணும். தேர்ட் ஐட்டம் என்டர் பண்ணணும், புதுசாக ஆட் பண்ணணும். வித்தவுட் எம்மர்னால் நம்ம எப்படி பண்ணணும்னா, அதை ஃபஸ்ட்டு இதை ஒரு காப்பி எடுத்துகிட்டு ஸ்லைஸ் கொடுத்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு பொசிஷன் 1ல், ஏன்னா இது 0 பொசிஷன், இது பொசிஷன் 1, பொசிஷன் 1ல் தான் நம்ம டென்னை வந்து ட்ரூவாக மாற்ற போகிறோம். அதனால் இது மாதிரி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த எந்த ப்ராப்பர்ட்டி மாற்ற போகிறோமோ டென்னை தான் மாற்ற போகிறோம், அதை வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ப்ராப்பர்ட்டி இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் புஷ் பண்ணுறோம். இது வித்தவுட் இம்மர் லாஜிக். இம்மர் யூஸ் பண்ணால் இதை எப்படி சிம்பிளாக எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இம்மர்லேருந்து ப்ரொடியூசர் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு லாஜிக் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இதில் டிராஃப்ட் ஆஃப் 1.then ஈக்குவல் டு ட்ரூ, டிராஃப்ட் டாட் புஷ் தேர்ட் ஐட்டம் புஷ் பண்ணுறோம். இது வந்து மியூட்டேட்டிவ் கோட் எழுதுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இம்மர் லைப்ரரி அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கிரியேட் ரெடியூசர். அதனால தான் நம்மளால் இது மாதிரி நம்ம எழுத முடியுது. நம்மளுக்கு அது ஒர்க்காக ஆகுது. இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதான்னு.
சரி, ஒர்க்கும் ஆகுது. சரி, அடுத்தது நம்ம வந்து இப்போ பில்டர் கால் பேக் நோட்டேஷன் பார்த்தாச்சு. யூசேஜ் வித் மேப் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேப் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனில் வந்து இனிஷியல் ஸ்டேட், ஆக்ஷன் மேப், ஆக்ஷன் மேட்சஸ், டிஃபால்ட் கேஸ் ரெடியூசஸ். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேட் இது. ஆக்ஷன் மேப் சொல்றாங்க இல்லையா, ஆக்ஷன் மேப் வந்து இது மாதிரி கொடுக்கலாம். இதுல வந்து an object mapping from action type to case reducer இதான் action type to reducer function இது மாதிரி கொடுக்கலாம். இல்ல இது மாதிரி ஒரு syntax இருக்கு. இது மாதிரியும் நீங்க வந்து ஒரு array of matcher reducers மாதிரி போட்டுட்டு matcher அப்படின்னு கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்துட்டு reducer function இது மாதிரியும் நீங்க எழுதலாம். கடைசியா வந்து டிஃபால்ட் ரெடியூசர்ஸ் வந்து எழுதிக்கலாம். டிஃபால்ட் ரெடியூசர், டிஃபால்ட் கேஸ் ரெடியூசர் நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஃபால்ட் கேஸ் ரெடியூசர் நீங்க எழுதிக்கலாம். இது வந்து மேப் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன், பட் ரெக்கமெண்டட் வந்து பில்டர் கால் பேக் நோட்டேஷன் தான். நம்ம டைரக்ட் ஸ்டேட் மியூட்டேஷன் தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. நம்ம இம்மர்ல ஒரு எக்ஸாம்பிள் போய் பார்த்தோம். மல்டிபிள் கேஸ் ரெடியூசர்ஸ், மல்டிபிள் கேசஸ் இருந்ததுன்னா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும்னு இருக்கிறாங்க. இஃப் தேர் இஸ் an exact match for that action type, the corresponding case reducer will execute first. Any matches that return true will execute in the order in which in the order they were defined. நிறைய மேட்ச் ஆச்சுன்னா எந்த ஆர்டர்ல டிஃபைன் பண்ணிருக்கோம் அந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும். If a default case reducer is provided and no case or matcher reducers run, default எதுவுமே மேட்ச் ஆகணும்னா டிஃபால்ட் இது ரன் ஆகும். Suppose no case or no match reducers run, then original state வந்து ரிட்டர்ன் ஆயிடும். நீங்க டிஃபால்ட் ப்ரொவைட் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஒரிஜினல் வந்து ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. சப்போஸ் நீங்க இந்த இப்போ நம்ம இன்டர்மீடியட் ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து இம்மர் யூஸ் பண்ணும்போது 3 ஸ்டேட் இருக்கு. அதாவது கரண்ட் ஸ்டேட்டு, டிராஃப்ட் காப்பிலேருந்து தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அதை இங்கே டிராஃப்ட்னு கொடுத்துருக்காங்களே, அது ஆஃப் இம்மர் ஒர்க்ஸ். இப்போ இதை நீங்கள் லாக் பண்ணணும்னா, நீங்கள் லாக் பண்ணுறதுக்கோசம் இப்படி கரண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டிராஃப்ட் ஸ்டேட்டை லாக் பண்ணணும்னா லாகிங் டிராஃப்ட் ஸ்டேட் வேல்யூஸ் அதான் இந்த டாப்பிக்கில். நீங்கள் console.log.state போட்டிங்கன்னா வராது, கரண்ட்டுன்னு கொடுக்கணும். அப்போ தான் டிராஃப்ட் ஸ்டேட்டை லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சம் டீபக்கிங் பர்பஸ்க்கோசம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி கரண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு டிராஃப்ட் ஸ்டேட்டை லாக் பண்ணி பண்ணுறதுக்கு இது மாதிரி லாக் பண்ணலாம். அவ்வளோதான் வந்து கிரியேட் ரெடியூசர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிரியேட் ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.